தமிழ் சினிமால ஒரு சூப்பரான ஒரு ஹீரோ வந்துட்டு அறிமுகமாக போறார். அது என்ன சூப்பரான ஒரு ஹீரோ? தமிழ் சினிமால ஒரு ஹீரோ அறிமுகமாக போறார் அப்டின்னா, அது ரொம்ப கரெக்ட்டான ஒரு விஷயம். பட் ஆனா ஒரு சூப்பரான ஒரு ஹீரோ அப்டின்னா, ஆல்ரெடி வந்துட்டு ஒரு சூப்பர் ஹீரோவா இருக்கக்கூடிய நல்ல நல்ல படங்கள் வந்து தமிழ் சினிமால குடுத்திருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவரோட பையன் வந்து இன்பநிதி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு படத்துல வந்து ஹீரோவா வந்து அறிமுகமாக போறார். ஒரு பெரிய இயக்குனர் இவர வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு படம் வந்து பண்ண போறார் அப்டின்றப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் நெறைய கெஸ்ஸஸ் வந்து வந்திருக்கும். இன்பநிதி அப்ப வந்துட்டு வர்றப்போ ஒரு சூப்பரான ஒரு நல்ல டைரக்டரா இருந்தா தானே அந்த படம் வந்து மிகப்பெரிய லெவல்ல பேசப்படும். ஸோ அடுத்தடுத்த தலைமுறை வந்து உருவாக்குறாங்க. உங்க எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு சில வீடியோ நான் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தேன். ஒரு ஆக்டிங் கிளாஸ்லலாம் உட்கார்ந்திருக்கிற மாரியான வீடியோலாம் வந்துச்சு. ஸோ ப்ராப்பரா ஆக்டிங்லாம் கத்துக்கிட்டு இன்னொரு ஒரு மிகப்பெரிய அதாவது சினிமா துறைக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்கிரேட்ல இருக்கக்கூடிய ஒரு டைரக்டரான மாரி செல்வராஜ் அவரோட சேர்ந்து ஒரு படம் வந்து பண்ண போறாரு. மாரி செல்வராஜ் டைரக்ஷன்ல இன்பநிதி வந்து ஹீரோவா வந்து படம் வந்து பண்ண போறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மையான தகவல் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து பரவிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு வதந்தி அப்படின்றத தாண்டி ஒரு உண்மையான ஒரு தகவலா இது வந்து பார்க்கப்படுது. அண்ட் வந்து ஆல்ரெடி நீங்க வந்து பார்த்துருப்பீங்க மாரி செல்வராஜ் அண்ட் உதயநிதி ஸ்டாலின் இவங்களோட கூட்டணியில் வந்த படங்கள் எல்லாமே பயங்கரமா வந்து சூப்பரா இருந்துச்சு. ஸோ அந்த வரிசையில் வந்து இன்பநிதி அண்ட் வந்துட்டு மாரி செல்வராஜ் இவங்களோட காம்பினேஷன்ல படம் வந்துட்டு வரப்போகுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம்.